ரொம்பவே டேஸ்ட்டான ஆட்டுக்கால் பாயை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சிம்பிளான மெத்தடில் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை மசாலா சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா கீவி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் கருவேப்பிலை, புதினா இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, தனியாத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் ஆல்ரெடி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை ஒரு ப்ரெஷர் குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சப்பொடியும் சேர்த்து ஒரு 10 விசிலுக்கு குக் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தேங்காய், கசகசா, முந்திரி, பொட்டுக்கடலை, சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டு அகெயின் இது ஒரு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க ஒரு 7 to 8 விசில்ஸ்க்கு. இப்போது இது இறக்கும் போது நல்லா பெப்பர் தூவி எடுத்து சூடான முட்டை தோசை கூட சர்வ் பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும்.